ஓம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக. உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 15/5/2026 பராபவ வருடம் வைகாசி மாதம் 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமையாகிய இன்றைய திதி திரையோதசி. காலை 6:25 பின்பு சதுர்தசி திதி ஆரம்பமாகுது. நட்சத்திரம் அசுபதி. மாலை 6:57 பின்பு பரணி. பஞ்சாங்க கணிதப்படி சுபகோர என்று சொல்லப்படுகிற நல்ல நேரம் காலை 9:30 10:30 வரை, மாலை 5 6 வரை. தின தேவதையின் கணிதப்படியும் திதி தேவதையின் பிரசன்னப்படியும் நம்பிக்கையோடு செயல்படுகிற எல்லோருக்குமே நாள் முழுதும் நல்ல நேரமாக சொல்லப்படுது. ராகு காலம் காலை 10:30 12 வரை, யம கண்டம் மாலை 3 4:30 வரை, குளிகை காலம் காலை 7:30 9 வரை. இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் உத்திரம், ஹஸ்தம். சிவராத்திரி திருநாளாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 6, விதி எண் 3. பஞ்சபூத சாஸ்திரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு பகட்டான வாய்ப்புகள் திகட்டாமல் கிடைக்கும். ஜென்ம ராசியில் சந்திர பகவானோடு ராசி அதிபதி சேர்ந்து சந்திரமங்கல யோகத்தோடு இருக்கிறதுனால சாத்வீகமான சமயோசிதமான புத்திகள் அதிகரிக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் செயல்பாடுகள் மிகுதியாக செயல்பட்டு அதில் மிகுதியான பண வரவுகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். ஒரு சில சுப காரியங்களை தலைமையேற்று நடத்தக்கூடிய பக்குவங்கள் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஒரு புத்தகம் 1000 வித்தகர்களை உருவாக்கும் என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் புருஷோத்தம தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் செஞ்சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் வி ஹெச். ரிஷப ராசியை சார்ந்தவர்களுக்கு தடைகள் விலகி தன பனம் சேரும். ஜென்ம ராசிக்கு 2ஆம் இடத்துல தனஸ்தானத்தில் தனகாரகன் குரு பகவானோடு ராசி அதிபதி சுக்கிர பகவான் சேர்ந்து இருக்கிறதுனால தங்கு தடையில்லாத தன வரவுகள் அதிகரிக்கும். திருப்தியோடு உழைத்து திருப்பு முனைகளை சந்திக்கக்கூடிய அழுத்தமான சூழல் ஆரம்பமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் திறமைக்கு தகுந்தபடிதான் தேவைகள் பூர்த்தியாகும் என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் கொடுமுடி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் WI. மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு தட்டி போன வாய்ப்புகளை எட்டி பிடிக்கக்கூடிய நாள். ஜென்ம ராசியில் சுக்கிர பகவான் இருக்கிறதுனால பொதுவாகவே மிதுனத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் மிகையான யோகத்தை கொடுக்கக்கூடிய வல்லமை இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுடைய மனசில் நினைச்சதெல்லாம் நடக்கக்கூடிய, அடுத்தவங்க கிட்ட சொல்ல முடியாத ஆடம்பரமான எண்ணங்கள் பலிதமாகக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கண்ணில் பார்ப்பதெல்லாம் மண்ணில் கிடைப்பதில்லை என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் பரமேஸ்வரன் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் கரும்பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் JX. கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு பாதிப்பே இல்லாமல் பாக்கியங்கள் சேரும். ராசி அதிபதி சந்திர பகவான் மங்களகாரகன் செவ்வாய் பகவானோடு சேர்ந்து மங்கள யோகத்தோடு, அதாவது சந்திர மங்கள யோகம் செவ்வாய் மங்கள யோகம் அப்படிங்கிற யோகத்தோடு இருக்கிறதுனால குடும்பத்தில் சுப காரியங்கள் நல்லபடியாகவே உறுதியாகும். திருமண வயசில் உள்ளவர்களுக்கு திருமண பேச்சும் உறுதியாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இல்லாத பொருளுக்கு இயங்குவதை விட இரவு நேரத்தில் தூங்குவது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்க நந்தா தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் YK.
சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு கஷ்ட நஷ்டங்கள் விலகும். உண்மையான நட்புகள் கிடைக்கக்கூடிய சூழல் அதிகரிக்கும். பாக்கிய ஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால மன நிம்மதி அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் கூட இதயத்திற்கு தெரியும் என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்க சிவசக்தி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் தங்க நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இஜட்-எல். கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு வாழ்வு வளமாகி யாவும் நலமாகும். பூமிகாரகன் செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்று இருக்கிறதுனால அசையா சொத்துக்கள் சேரக்கூடிய, ஆசைப்பட்ட வாகனங்கள் வாங்கக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் விலகி நிற்பவர் வெல்வதில்லை, வெல்ல நினைப்பவர் விலகியதில்லை என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்க பைரவ மூர்த்தி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என்-எல். நீங்கள் எந்த தேதியில், ராசியில், நட்சத்திரத்தில், லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும், ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும், நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை. ஆம், உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களை போக்கும் இஷ்ட தெய்வ அனுக்கிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம். வளர்பிறை தேய்பிறை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம். வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம். வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம். கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம். துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு வீண் அலைச்சல் விலகும். வாழ்வாதாரத்திற்கு தேவையான வரவுகள் கிடைக்கக்கூடிய சூழல் உருவாகும். உறவுகள் வகையில் ஒற்றுமையான தருணங்கள் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வீண் பேச்சுக்கள் ஆண் வர்க்கத்திற்கு அழகல்ல என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்க அன்னபூரணி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் வெளிர் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எம்-எஸ். விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு எதிரிகள் உதிரியாக கூடிய நாள். ராசி அதிபதி செவ்வாய் பகவான் 6ஆம் இடத்துல ஆட்சி பலம் பெற்று இருக்கிறதுனால, அதாவது எதிர்ப்பே இல்லாத ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய, யதார்த்தமான வகையில் மாற்றங்களை சந்திக்கக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தேவையில்லாத கட்டுப்பாடுகளால் உறவுகள் விட்டு போகும் என்பதை தெரிந்து செயல்படக்கூடிய நீங்க பூதநாத தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் ராமர் பட்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல்-வி. தனுஷு ராசியை சார்ந்தவர்களுக்கு தளராத முயற்சிகளுக்கு திரளான வாய்ப்புகள் கிடைக்கும். ராசி அதிபதி குரு பகவான் 7ஆம் இடத்துல அமர்ந்து ஜென்ம ராசியை பார்க்கறதுனால பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதால குடும்பத்தில் பெண் குழந்தைகள் மூலமாக பெருவாரியான நன்மைகள் கிடைக்கக்கூடிய, மன ஆறுதலோடு பண வரவுகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அறிமுகமே இல்லாத வாழ்க்கை வெளி உலகத்திற்கு தெரியாது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்க அபிராமி தேவி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கே-கியூ. மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு தாக்கிய துன்பங்கள் தவிடுபொடியாகும். பூமிகாரகன் செவ்வாய் பகவான் சுகஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று இருக்கிறதுனால பூமி வாங்கக்கூடிய, ஆசைப்பட்ட ஆடம்பர வாகனம் வாங்கக்கூடிய, அல்லது வாங்கிய ஆடம்பர வாகன சம்பந்தப்பட்ட கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் செயல்படாத மனிதனுக்கு எதுவுமே பிடிபடாது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்க அஷ்டகமூர்த்தி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே-பி.
கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு அடுக்கடுக்கான நன்மைகள் கிடைக்கும். ராசியில் ராகு பகவான், 2ஆம் இடத்துல சனி பகவான், 3ஆம் இடத்துல சந்திரன் செவ்வாய், 4ஆம் இடத்துல சூரியன் புதன், 5ஆம் இடத்துல குரு சுக்கிரன், அடுத்தடுத்து கிரகங்கள் இருக்கிறதுனால எடுத்த காரியத்தில் தொடுத்த வெற்றிகளை சந்திக்க முடியும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பயப்படாத மனிதனுக்கு எதுவுமே சரிப்படாது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்க அஷ்டதிக் பாலகர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் இந்திர நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் IQ. மீன ராசியை சேர்ந்தவர்களுக்கு பண பலமும் படை பலமும் பெருகும். எண்ணிய காரியங்களில் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய புண்ணியமான சூழல் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சாதிக்க மனம் உள்ளவனுக்கு ஆதிக்க குணம் அதிகம் என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்க வாஞ்சி அம்மன் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் HR. நெஞ்சார்ந்த நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம். இருந்தாலும் ஒரே ராசியை சேர்ந்த எல்லோருக்குமே கிரக நிலைகள் ஒரே மாதிரியாக இருக்காது, இருக்கவும் முடியாது. அதனால் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி, உங்களில் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க, விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க, முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க, கலஸ்தரம் அமையாமல் கவலைப்படுறவங்க, தாய்மை அடையாமல் தவிச்சு நிற்கிறவங்க, நவரத்தினம் போட்டும் நன்மை அடையாதவங்க, பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க, எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க, எண் கணிதத்தை நம்பி எழுத்த மாற்றியும் ஏற்றம் கிடைக்காதவங்க, வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணாதவங்க, கோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணாதவங்க, திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் இல்லை, ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ்ய யோகம் டாக்டர் கே. ராம். ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லியுள்ளது. இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை, ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே. ராம் அவர்கள், கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம், குடும்பமே சுபிட்சம்.